ஹலோ மாணவ செல்வங்களே, இன்னைக்கு நாம முதல் இடை பருவத் தேர்வு 2024 6ஆம் வகுப்புக்கு. ஹலோ மாணவ கண்மணிகளே, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனல் பேர் மலை அருவி. நான் 5ஆம் கிளாஸு 6ஆம் கிளாஸு 7ஆம் கிளாஸுக்கான பாடங்கள்லாம் போட்டிருக்கேன். அதையும் பார்த்து பயனடைங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹலோ மாணவ கண்மணிகளே, இன்னைக்கு நம்ம முதல் இடை பருவத் தேர்வு 2024 தமிழுக்குரிய கொஸ்டின் பேப்பருக்குரிய ஆன்சர் தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். முதல்ல சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தொன்மை என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தொன்மை அப்படின்னா பழமை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? தொன்று தொட்டு அப்படின்லாம் சொல்லுவாங்களா, அதெல்லாம் பழமை அப்படின்றதுக்குரிய அர்த்தம். அதனால ஆன்சர் பழமை. அடுத்த கேள்வி, மா என்னும் சொல்லின் பொருள் என்ன? மா என்றால் விலங்கு என்று அர்த்தம். நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு டேஸ் ஆக இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லா நம்ம வேலை செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு டயர்டா இருக்கும்ல, அந்த இடத்துல நம்ம ஆன்சர் என்ன அப்படின்னா அசதி அப்படின்னு சொல்றாங்க. தாய்மொழியில் படித்தால் டேஸ் அடையலாம், மேன்மை அடையலாம். நம்ம தாய்மொழி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா தமிழ். தமிழ் மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம். தாய்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் கவிஞர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு பாரதியார் அவங்க தான் தாய்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்றத பாடினது. அடுத்து நம்ம கோடிட்ட இடங்களை நிரப்புக. தமிழ் கும்மி பாடலை எழுதியவர் பெருஞ்சித்திரனார். பாவேந்தர் பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கிய நூல் தொல்காப்பியம். குரல் எழுத்தும் ஒலிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை. உயிரெழுத்துக்களின் எண்ணிக்கை 12. உயிரெழுத்துக்கள் அப்படின்னா அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ, ஐ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உயிரெழுத்துக்கள் சொல்றோம்ல, அதனுடைய எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 12. அடுத்து நம்ம பொறுத்துக பார்க்கலாம். பொறுத்துக. விளைவுக்கு நீர். விளைவுனா நம்ம ஒரு வயல்ல விளைவிப்போம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, நெல் விளையிறதுக்கு என்ன தேவைப்படும்? நீர் தேவைப்படும். அறிவுக்கு, நம்மளுடைய அறிவுக்கு தோல். இளமைக்கு பால். புலவருக்கு வேல். இதுதான் இதுக்குரிய பொறுத்துக்கக்கூடிய ஆன்சர். அடுத்து ஷார்ட் ஆன்சர்ஸ் இருக்கு, அதை நான் வாசிக்கிறேன். பெருஞ்சித்திரனார் இயற்றிய நூல்கள் யாவை? பெருஞ்சித்திரனார் அவர்கள் என்னென்ன நூல்கள்லாம் இயற்றி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதை நீங்க எழுதிடணும். அடுத்த கேள்வி, நீங்கள் அறிந்த தமிழ் காப்பியங்கள் பெயர்களை எழுதுக. காப்பியங்கள் அப்படின்னா நம்மளுக்கு படிச்சிருப்பீங்க, ஐம்பெரும் காப்பியங்கள், ஐங்குறும் காப்பியங்கள் அப்படிலாம் இருக்கு. அதற்குரிய பெயர்கள் எல்லாம் கேட்கிறாங்க, நீங்க அதெல்லாம் எழுதணும். பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டியுள்ள பெயர்கள் யாவை? பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டியுள்ள பெயர்கள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது நிறைய சொல்லியிருக்காரு, அந்த இதெல்லாம் நீங்க போடணும். ஓகேவா? இதெல்லாம் எழுதிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாவே மார்க் கிடைச்சிரும். தமிழில் உள்ள வலஞ்சுழி இடஞ்சுழி எழுத்துக்கள் யாவை? உயிர் எழுத்துக்கள் யாவை? அது என்னென்னு கேட்டிருக்காங்க. ஆ முதல் அவ் வரை நீங்க எழுதிடணும். அடுத்து, எவையேனும் 6 வினாக்களுக்கு மட்டும் விடையளி அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல பொருள் தருக. மே தினி அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டா அதுக்கு உலகம் அப்படின்றது அர்த்தம். ஆழி பெருக்கு. ஆழினாலே கடல். ஆழி பெருக்கு அப்படின்னா கடல் கோல் அப்படின்னு அர்த்தம். கலை சொற்கள் தருக. கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ். எழுத்துக்களை கொண்டு புதிய சொற்களை உருவாக்குக. கரும்பு, கம்பு, கரு, கவிதை, கதை, விதை. அதாவது அவங்க கொடுத்திருக்க அந்த வார்த்தைகளை வச்சு நம்மளா புதுசா எதுவும் வார்த்தைகள் உருவாக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். பிரித்தெழுதுக. செம்பயிர். செம்மை கூட்டல் பயிர். இதுக்குதான் இலக்கணத்துல விதிகள் இருக்கு, எப்படி ஒரு வார்த்தையை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அமுதென்று. அமுது பிளஸ் என்று. தே தூ பிளஸ் ஏ அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க இந்த இடத்துல. இப்ப சேர்த்து எழுதுக. 8 பிளஸ் திசை. 8 திசை. சிலம்பு பிளஸ் அதிகாரம்
சிலப்பதிகாரம். சொற்களை சரியான இடத்தில் பொருத்தி எழுதுக. அது இதாவது என்னன்னா, இது வந்து ஒரு வாக்கியம். இந்த வாக்கியத்தை வந்து நீங்க கரெக்டான வரிசையில நீங்க எடுக்கணும் ஒவ்வொரு வார்த்தைகளையுமே. முதற்குரிய ஆன்சர் சுத்தம் சோறு போடும். அடுத்ததுக்கு அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அகர வரிசைப்படுத்தி எழுதுக. அதாவது நம்ம உயிரெழுத்துக்கள் வரிசையில இதை எழுதணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஆ முதல் அவ்வரை இருக்குல்ல, அந்த வரிசையில இதை எழுதணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க மாத்தி எழுதிக்கோங்க. அடுத்து பிறமொழி கலப்பின்றி எழுதுக. அதாவது இங்க தங்கிலீஷ்ல ஆங்கிலம் கலந்த தமிழ்ல எழுதியிருக்காங்க. இதை நம்ம ஃபுல்லாவே தமிழ்லயே நம்ம எழுதணும் அப்படின்னு சொல்றாங்க. எங்க ஸ்கூல்ல சுற்றுலா கூட்டிட்டு போறாங்க. எங்க பள்ளிக்கூடத்தில் சுற்றுலா கூட்டிக் கொண்டு போகிறார்கள் அப்படின்னு எழுதணும். அடுத்தது பெற்றோரிடம் பெர்மிஷன் லெட்டர் வாங்கி வர சொன்னாங்க. பெற்றோர்களிடம் பெர்மிஷனுக்கு என்ன தமிழ்ல அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பெற்றோர்களிடம் ஒப்பு கடிதம் வாங்கி வர சொன்னார்கள் அப்படின்னு நீங்க எழுதிக்கலாம். அடுத்து விரிவான விடையளிக்கு கேட்டிருக்காங்க. தமிழ் மொழியின் சிறப்பு குறித்து 4 வரிகளில் எழுதுக. தமிழ் மொழி சின்ன குழந்தையில இருந்தே நம்ம பேசுறோம் தமிழ் மொழி. அந்த மாதிரி நம்ம தமிழ் மொழியின் சிறப்பு குறித்து நம்ம எழுதணும். தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் என்னென்ன இருக்கு அதெல்லாம் எழுதணும். சிலப்பதிகாரம் காப்பியம் எவ்வவற்றை வாழ்த்திட தொடங்குகிறது, அது எதெல்லாம் வாழ்த்துது அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். காணி நிலம் வேண்டும் பாடலின் பாரதி வேண்டுவன யாவை. இந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸான பாட்டு, பாரதியார் இயற்றியது. அதுல என்னென்ன விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எழுதணும். ஒரு மாத்திரை என்றால் என்ன அப்படின்றத நீங்க இலக்கணத்துல இருந்து கேட்டிருக்கீங்க இந்த கேள்வி. இந்த கேள்வி நீங்க வந்து இலக்கத்துல என்ன மாதிரி பதில் கொடுத்துருக்காங்களோ, மாத்திரையின் கால அளவு என்ன, அதை எப்படி உச்சரிக்கணும் அப்படின்றதெல்லாம் நீங்க அதுல சொல்லணும். ஓகேவா குட்டீஸ்? இதே மாதிரி நான் அடுத்த வேற ஒரு நல்ல வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.